ஜெய் பீம். நான் அரத்தி. இந்த காணொலி எதை பத்தினா, இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகத்துல கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த கடவுள் நம்பிக்கை எங்க கொண்டு போய் முடியுதுன்னா, கடைசியா மூட நம்பிக்கைகள் அப்படிங்கறதுல போய் முடியுது. இந்த கற்பழிக்கும் போதும், கழுத்தறுபட்ட முண்டங்களை தண்டவாளத்துல பொறுக்கும் போதும், புல்லட் ஓட்டா வெட்டினதுல இருந்து, காலில் செருப்பு போட்டா அடிக்கிறதுல இருந்து, இன்னைக்கு தோழர் அஜித்குமார் அப்படிங்கிறது கொல்லப்பட்டாரு. அந்த நிகழ்வுக்கு கூட வந்து நிக்காத கடவுளை வர்ணாசிரமத்துக்குள்ளேயும் சனாதனத்துக்குள்ளேயும் திணிச்சு மனுதர்மம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் புக்கை போட்டு இவங்களுக்கு இந்த நியதி அப்படின்னு வரையறுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள முட்டாளாக்கி இனிமேலும் முட்டாளாக்க முயற்சி பண்றாங்க பல சங்கிகள். நான் கேட்கிறேன், வர்ணத்துக்குள்ள, அதாவது பிராமணர்களுக்கு இந்த நியதி, சத்திரியர்களுக்கு இந்த நியதி, வைசியர்களுக்கு இந்த நியதி, சூத்திரர்களுக்கு இந்த நியதி அப்படின்னு தனித்தனியா நியதிகளை வகுத்து வச்சாங்கல்ல, அதை கடவுள் தான் வகுத்தான்னு வேற சொன்னாங்கல்ல. அப்படி உண்மையிலேயே கடவுள் வகுத்திருந்தார்னா இத்தனை பிரிவுகளோட, இத்தனை பிளவுகளோட நம்மளை கடவுள் ஏன் உருவாக்கணும்? இவர்கள் சொல்ற கூற்றுப்படி சமத்துவமற்ற முறையில் நம்மளை பிரித்த அந்த கடவுள் நமக்கு தேவையா? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் பீம்.